தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் விமான நிலையத்திலிருந்து கொடிசியா மைதானத்தை சென்றடைந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போதைய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி கோவை கொடிசியா மைதானத்தை சென்றடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியாக எத்தனை மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது? முழு விவரம். பிரியங்கா, 3 மணிக்கு இந்த மாநாடு தொடங்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் அந்த மாநாட்டு திடலை அடைந்து விடுவார். விமான நிலையத்திலிருந்து மாநாட்டு திடல் அருகிலேயே இருந்தாலும் கூட ஏராளமான பாஜக தொண்டர்கள், பொதுமக்கள் என பலரும் கூடியிருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்களுக்கு கையசைத்தபடி வாகனம் மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகையை ஒட்டி கோவை முழுவதும் உற்சாகமாக அந்த வரவேற்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. சென்னை, அதாவது கோவை விமான நிலையத்திலே அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் ஆகியோரும் சென்று வரவேற்றார்கள். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்தில் இருந்து கார் மூலமாக இந்த இயற்கை வேளாண் மாநாடு நடக்கக்கூடிய கொடிசியா மைதானத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். சாலையினுடைய இருபுறமும் பொதுமக்கள் மற்றும் பாஜகவினுடைய தொண்டர்கள் திரண்டிருக்கின்றார்கள். பாஜகவினர் மற்றும் பொதுமக்களுக்கு கையசைத்தபடி தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கார் மூலமாக பயணித்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த 3 நாட்கள் நடைபெறக்கூடிய மாநாட்டில் பிரதமர் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் உரையாற்ற இருக்கின்றார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றார். இந்த இயற்கை வேளாண் மாநாட்டை ஒட்டி அங்கு கண்காட்சி, ஒரு சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த விவசாயிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இயற்கை விவசாயம் பற்றியும், அதாவது இயற்கை விவசாயத்திலே விளைந்த பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விவசாயிகள் விளக்குகின்றார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவராகக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் பங்கேற்றிருக்கின்றார். பலரும் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கேள்விக்கு அங்க இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை விவசாயிகள் பதிலளிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். விவசாயிகளிடம் அந்த இயற்கை பொருட்களை விளைவிப்பதிலே இருக்கக்கூடிய சிரமங்கள், அவை எந்தெந்த பகுதிகளிலே விளைவிக்கப்படுகின்றது, எந்த பகுதிகளுக்கு அவை தொடர்ந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது உள்ளிட்ட விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்து வருகின்றார். கைவினை பொருட்களும் அதே போல இயற்கை விவசாயத்தால் செய்யப்பட்ட பல்வேறு விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் உள்ளிட்ட சில பொருட்களை கொண்டு வந்து கண்காட்சியிலே வைத்திருக்கின்றார்கள். இந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகியவற்றை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியிடம் விவசாயிகள் விளக்குகிறார்கள். தொடர்ந்து விவசாயிகளுடைய குறை கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இது மாறி இருக்கின்றது. இந்த கண்காட்சி, இதுல பல்வேறு விவசாயிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தாங்கள் விளைவித்த பொருட்களை கொண்டு வந்து அவர்கள் அந்த கண்காட்சியை அமைத்திருக்கிறார்கள். இன்னொரு சில நிமிடங்கள் இந்த கண்காட்சியை பார்த்துவிட்டு பிறகு மாநாடு நடைபெறக்கூடிய அந்த திடலுக்கு சென்று அங்கு மேடை ஏறி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். ராஜேஷ், நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமே இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கிறது தான். தொடர்ந்து அந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, தற்போதைய சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி அங்க எங்க இருக்காரு? அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடிசியா மைதானத்திற்கு அருகே தான் இருக்கின்றார். அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றிலும் மாநாடு சம்பந்தப்பட்ட கண்காட்சி, ஏனென்றால் இது 3 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு கண்காட்சி. இது விவசாயிகள் மட்டுமல்ல, இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என விரும்பக்கூடிய விவசாயிகள் உள்ளிட்ட பல தரப்பினர் வர இருக்கிறார்கள். இதுல ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என பலரும் வரக்கூடிய காரணத்தினாலே அவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கண்காட்சியை தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ரிப்பன் வெட்டி அதனை திறந்து வைத்து அங்கே சென்று அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் அவர் உரையாடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கை விவசாயம் என்பது நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் இந்த இயற்கை விவசாயம் இருக்கிறது. ஆனால் நாளுக்கு நாள் இயற்கை விவசாயம் அழிந்து கொண்டே வருகின்றது. அந்த இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. தொடர்ந்து உரங்களாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதனாலும்
மனிதர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இன்றைக்கு உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய உரங்களும் நச்சு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தான் காரணம் என்று ஆய்வறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே அவற்றை புறந்தள்ளிவிட்டு மீண்டும் பழையதை நோக்கி செல்வது, அதாவது இயற்கை விவசாயத்தை நோக்கி விவசாயிகள் திரும்புவது, அது ஒரே நாளில் சாத்தியமாக முடியாது. காரணம், இவ்வளவு கோடி மக்கள் தொகைக்கு உணவு வேண்டும். எனவே அவ்வளவு விஷயத்தை செய்ய வேண்டுமானால் அதற்கு முறையான திட்டமிடல் அவசியம். அதற்கான ஒரு தொடக்கமாகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் மூலமாக தொடர்ந்து இயற்கை விவசாயத்தை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. எனவே இந்த இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவர்களுக்கு தேவைப்படும் தீர்வுகள் ஆகியவற்றை பெறக்கூடிய ஒரு மையமாகவும் மாநாடு மாறி இருக்கின்றது. எனவே இந்த மாநாட்டின் மூலமாக பல விவசாயிகளுடைய தொடர்புகள் ஒருவருக்கு ஒருவர் கிடைக்கும். உதாரணத்திற்கு இப்ப நம் தமிழ்நாடே எடுத்துக்கொண்டால் கூட கன்னியாகுமரியிலே ஒரு விவசாயி இருப்பார், அப்படியே கும்மிடிப்பூண்டியில ஒரு விவசாயி இருப்பார். 2 விவசாயிகளும் சந்தித்துக் கொள்ளும் போது அவர்கள் மண்ணிலே வரக்கூடிய அந்த விஷயம், இதை செய்வதற்கு எத்தனை மாதங்கள் ஆகின்றது, இதற்கான விதைகள் எங்கே கிடைக்கும், இதற்கான இயற்கை முறையிலே தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் என்னென்ன இருக்கின்றது, இது போன்ற பல விஷயங்களை விவசாயிகள் ஒருவரோடு ஒருவர் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். எனவே இப்படி ஒரு நல்ல நோக்கத்திற்காகவும் இயற்கை விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய விதத்திலுமாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 நாள் மாநாடு என்பது இத்தோடு முடியாமல் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கான அந்த முயற்சியும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த மாநாடு என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விவசாயிகள் தங்கள் நிலத்திலே விளைந்த இயற்கை விவசாயத்தால் கிடைத்த சில பரிசு பொருட்களை, காய்கறி உள்ளிட்ட அந்த பழங்கள் உள்ளிட்டவற்றை அவருக்கு கொடுக்கிறார்கள்.